நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2024 மக்களவைத் தேர்தலில் போலி வாக்காளர்களை பாஜக பயன்படுத்தியதாக கேரளாவில் புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். 2024 மக்களவைத் தேர்தலில் போலி வாக்காளர்களை பாஜக பயன்படுத்தியதாக கேரளாவில் ஒரு புகார் ஒன்று எழுந்திருக்கு. இது குறித்தான முழு விவரங்கள். கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் போலி வாக்காளர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் வாக்கு திருப்பியில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டதாகவும் கூறி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பல்வேறு கேள்விகளை தேர்தல் ஆணையத்திற்கு எழுப்பி அது தொடர்பாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். மேலும் நேற்றைய தினம் இந்தியா கூட்டணி சார்பில் எதிர்க்கட்சிகள் எம்பிக்களினுடைய பேரணியும் நடைபெற்றது. ஏற்கனவே பெங்களூரு மற்றும் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் முறைகேடு நடைபெற்றதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் கடந்த மக்களவை தேர்தலின் பொழுது கேரளாவிலும் இதே போன்ற போலி வாக்காளர் பயன்படுத்தப்பட்டதாக தற்பொழுது கேரளாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி இரண்டு கட்சிகளும் தற்பொழுது குற்றம் சாட்டி இருக்கின்றன. குறிப்பாக திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்ட நடிகர் சுரேஷ் கோபி வெற்றி பெற்று தற்பொழுது அவர் மத்திய இணையமைச்சராக இருக்கிறார். கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு பாஜக உறுப்பினர் அவர்தான். அந்த வகையில் அதுவும் அந்த தேர்தலின் பொழுது வாக்காளர் சேர்ப்பில் முறைகேடு நடந்ததாகவும் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாகவும் அதனால்தான் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றதாக தற்பொழுது காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கோரிக்கை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே சுரேஷ் கோபி வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவித்து மீண்டும் திருச்சூர் தொகுதியில் மறு தேர்தல் நடத்த உத்தரவிட வேண்டும் என கம்யூனிஸ்ட் சார்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.